ஹாய் எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வித் லவ் சனா வினீத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஃபேஸில் வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசரோட ஆரம்பிக்கிறேன். இது வந்துட்டு நிவ்யா மாய்ஸ்சரைசர். இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லா ஒகேஷனுக்குமே சூட் ஆகும்னு சொல்லாங்க. ஈவன் எவ்ரிடே மேக்கப்புக்கும் கூட இது சூட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பார்ட்டிக்கு இல்லாட்டி ஃபெஸ்டிவ்க்கு இல்லாட்டி ரெகுலராக போட்டுட்டும் கூட போய்க்கலாம். நம்ம வந்துட்டு ஃபெஸ்டிவ் இல்லாட்டி பார்ட்டிக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் பிரைட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு நீங்கள் செட்டிலாக யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா டெய்லி வேற கூட இது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பான்ஸ் பிபி க்ரீம் போட்டிருக்கேன். ஸோ இதில் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியான ப்ராடக்ட். பட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்துட்டு நல்லா ஹெவி மேக்கப் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஃபேஸில் வந்துட்டு லைட்டாக தாங்க இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ பான்ஸ் பிபி க்ரீம் போட்டு அதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ஷேட் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் 01. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஷேடுக்கு தகுந்த மாதிரி இதில் ஒரு 2-3 ஷேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, ஏன்னா ஷேட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ஐப்ரோ பென்சில். இது வந்துட்டு ஒரு 10 to 20 ருபீஸ் தாங்க. நீங்கள் வேணால் ப்ரௌன் கூட வாங்கிக்கலாம், ரொம்ப உங்களுக்கு திக் ஐப்ரோஸ் இருந்துச்சுன்னா. நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் எதாவது யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் நல்லா அதை கோம் பண்ணி கேப் இருக்கிற இடத்துல மட்டும் ஃபில் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு ஐப்ரோ வந்துட்டு வரைஞ்ச மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் கிடைக்குங்க. ஸோ கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் வேணால் அவுட்லைனையும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணினதுமே ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு லிக்விட் லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் இன்றைக்கி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லுக்குக்கு நல்லா இருக்கும். நான் வந்துட்டு அந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கை எடுத்து ஐலைனர் மாதிரி நான் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் இதுதான் வந்துட்டு நம்ம இது பிரைட்டாக காமிக்க போகுது நம்ம ஃபேஸைவே. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்துட்டு ரொம்பவுமே ஒரு வைப்ரண்ட்டான கலரு, அதனால் கொஞ்சம் பளீர்னு தெரியும். நீங்கள் வேணும்னா ஒரு நியூட் டோனில் இருக்கிறது, பிங்க் டோனில் இருக்கிறது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பிரைட் வேண்டாம்னு நினச்சா நீங்கள் ஒரு செட்டிலான லிக்விட் லிப்ஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது போட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு. ஸோ நான் அதே லிப்ஸ்டிக்கை வச்சுட்டு நான் வந்துட்டு பொட்டும் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம 1 லிப்ஸ்டிக்லேயே வந்துட்டு ஐலைனர் 2 பொட்டு வந்துட்டு மேட்சாக வச்சுக்கலாம். நம்ம எந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோமோ அது இது பண்ணி நான் வந்துட்டு பொட்டு கொஞ்சம் கோணையாக வச்சுட்டேன். ஸோ அந்த இடத்த அழிக்கும்போது கொஞ்சம் டிஸ்கலர் இருந்துச்சு, அதனால் மறுபடியும் நான் லைட்டாக பிபி க்ரீம் வச்சு அதை டச் பண்ணிக்கிட்டேன் அந்த டிஸ்கலரேஷனை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதை பொட்டு வச்சிட்டோம்னா நம்ம லுக்கை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு அந்த ஃபினிஷ் லுக் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு அந்த லிப்ஸ்டிக்கும் நம்ம லிப்ஸ்டிக்கை வச்சு ஐலைனர் போட்டதும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேர் ஸ்டைலாக நான் எப்போவுமே பண்ணுற மாதிரி சும்மா எடுத்து ஒரு கிளிப் தாங்க பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வேணாலும் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு அவுட்லுக்கு. போனி இல்லாட்டி ஹை பன் இல்லாட்டி நீங்கள் ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி லூஸ் ஹேராக கூட விட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நமக்கு இனிமேல் கலராக நம்ம ஐலைனர் போட்டுக்கலாம், அதுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. அவ்வளோதான் இந்த லுக். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த லுக். இது வந்துட்டு நான் பேக் கேமராவில் எடுத்துருக்கிறது. அவுட்லுக் இப்படி தாங்க இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.